ஸ்டோரிடெல் ஆப்பில் எனது நூல்கள் என் குரலில். வணக்கம். இந்திய சுதந்திர வரலாற்றை நாம் புரட்டி பார்க்கிற போதெல்லாம் பெரும்பாலும் இந்தியாவினுடைய முழு பரப்பு முழுவதும் அது பரவுவதற்கு 90 ஆண்டு காலம் ஆயிற்று என்று சொல்வார்கள். அதாவது 1857 சிப்பாய் கலவரம் என்று ஆங்கிலேயர்கள் வர்ணிக்க, முதல் இந்திய சுதந்திர போர் என்று நாம் வர்ணிக்க, இந்த 90 ஆண்டு காலம் கழித்து 1947 நாம் சுதந்திரம் பெற்றோம் என்கின்றோம். ஆனாலும் கூட பூலித்தேவரும் வீரபாண்டிய கட்டபொம்மனும் மருது சகோதரர்களும் வீரமங்கை வேலுநாச்சியாரும் இதற்காக முயற்சியிலே காலங்காலமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்த அளவில் மிதவாதம் தீவிரவாதம் என்கின்ற அந்த 2 பிரிவுகளில் போராட்டங்களை நடத்தினார்கள். அதில் தீவிரவாத இயக்கத்திலே இருந்து பெரும் சாதனைகளை செய்து காட்டிய ஒரு மாவீரர் யார் என்று கேட்டால் வரகநேரி வெங்கடேச சுப்பிரமணிய ஐயர், அதாவது வ.வே.சு. ஐயர். ஆங்கிலத்தில் சொல்கிறாருந்தா விவிஎஸ் ஐயர்னு அவருக்கு பேர். இவர் திருச்சியிலே பக்கத்தில் வரகநேரி என்கின்ற ஊரில் அதனுடைய புறநகர் பகுதியில் 1881 ஆண்டு பிறக்கிறார். அதாவது பாரதி பிறப்பதற்கு ஒரு ஆண்டுக்கு முன்பாக. மகாகவி பாரதி 1882 பிறக்கிறார். இவர் 81. பிறகு அங்கே பள்ளியில் படித்து முடித்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய சென்ட் ஜோசப் கல்லூரியில் படித்தார். படிச்சுட்டு சட்டம் பயில வேண்டும் என்ற ஆசை வந்தது. அதனால் சென்னைக்கு போய் ப்ளீடர் அப்படின்னு அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா ஜூனியர் வக்கீல் படிக்கிறதுக்கு படித்தார். படிப்பு முடிக்கிற போதே இவருக்கு பலவிதமான சிந்தனைகள் எழுந்தன. நாம் அடிமைப்பட்டு கிடக்கிறோம் என்கின்ற எண்ணம் இருந்து கொண்டே இருந்தது. அதன் பிறகு லண்டனுக்கு பயணமானார். லண்டனில் இவர் சந்தித்த ஒரு மாபெரும் மனிதர் யார் என்று கேட்டால் வீர சவார்கர். அங்கே இந்தியா ஹவுஸ்ன்னு இருக்குது. இன்றைக்கும் நான் ஒரு லண்டன் போயிருந்தப்போ அங்கேயும் போயிட்டு வந்தேன். அந்த லண்டன் ஹவுஸில் நம்முடைய இந்தியர்களெல்லாம் தங்கியிருந்த போது அவர்களெல்லாம் கூட்டமைத்து நாம் விடுதலைக்கு போராட வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். அப்படி எடுத்தபோது அதனை தெரிந்து கொண்ட அரசாங்கம் இவர்களை நாடு கடத்த முயற்சித்தது. அப்படியான முயற்சியில் தப்பி தம் மாறுவேடம் பூண்டு தப்பி பாண்டிச்சேரிக்கு சேர்ந்தார் வ.வே.சு. ஐயர். பாண்டிச்சேரியிலே அப்போது இருந்தவர்கள் யார் என்று கேட்டால் அலிப்பூர் சதி வழக்கில் கைது செய்யப்பட்டு பிறகு விடுதலை செய்யப்பட்ட அரவிந்தர் பாண்டிச்சேரியில் இருந்தார். பாரதியார் பிரிட்டிஷ்காரர்களுடைய பிடியிலிருந்து தப்புவதற்காக 1908 ஆண்டு முதல் 18 ஆண்டு வரை 10 ஆண்டு காலம் அந்த பாண்டிச்சேரிக்கு தங்கியிருந்தார். அந்த நேரத்தில் தான் வ.வே.சு. ஐயர் அவர்கள் அங்கு வருகிறார். அப்படி வந்தவர்கள் 3 பேரும் சேர்ந்து அங்கு நல்ல நண்பர்களாக இருந்தார்கள். அதோடு மட்டுமில்லை, ஆஸ் துரை என்பவன் வ.உ.சி. போன்றவர்களை கொடுமைப்படுத்துகிறான் என்பதை தெரிந்து கொண்டு அவனுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று நம்முடைய வீர வாஞ்சிநாதன் போன்றவர்கள் யோசனை செய்கின்றார்கள். அந்த யோசனைக்கு வித்திட்டவர் யார் என்று கேட்டால் பாண்டிச்சேரியிலிருந்து வ.வே.சு. ஐயர் தான். அது மட்டுமில்லை, வாஞ்சிநாதனை பாண்டிச்சேரிக்கு வரவழைத்து துப்பாக்கி சுடும் பயிற்சியும் அவர்தான் கொடுத்தார், துப்பாக்கியும் அவர்தான் கொடுத்தார் என்ற ஒரு வரலாற்றை நாம் படிக்கின்றோம். அத்தோடு மட்டுமில்லை, இவர் பலமுறை சிறையில் அடைக்கப்பட்டார், பலமுறை தண்டிக்கப்பட்டார். ஆனால் அந்த சிறையில் அவர் கழித்த காலங்களிலெல்லாம் அவர் சும்மா இருக்கவில்லை. திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். கம்பராமாயணத்தில் பல பகுதிகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். அதே போல் பாரதியினுடைய கண்ணன் பாட்டுக்கு அவர் ஆங்கிலத்தில் எழுதிய முன்னுரை இன்றைக்கும் சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக இவருடைய சிறப்புகளில் ஒன்று என்ன என்றால், இவர்தான் தமிழில் சிறுகதையை தொடங்கி வைத்தவர் என்று சொல்வார்கள். அதாவது குளத்தங்கரை அரசமரம், மங்கையர்க்கரசியின் காதல் என்கின்ற பெயர்களில் சிறுகதைகள் எழுதி சிறுகதை வடிவத்தை தமிழுக்கு அறிமுகப்படுத்திய பெருமை இவருக்கு உண்டு. இவருக்கு முன்பாகவே மகாகவி பாரதி சிறுகதை முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார் என்பதையும் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனாலும் கூட இவருடைய குளத்தங்கரை அரசமரமே இன்றைக்கும் சொல்லப்படுகின்றது. இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கிற போது பாக்கியலட்சுமி என்பவரை மணந்தார். இவருக்கு மகள் மகன் எல்லோரும் உண்டு. சேரன்மாதேவியிலே ஒரு ஆசிரமத்தை தொடங்கி நடத்தி வந்தார். என்ன ஒரு கொடுமையான நிகழ்வு என்று கேட்டால், ஒரு முறை அந்த பாபநாசம் நீர்வீழ்ச்சியிலே நீராடுவதற்கு சென்றபோது இவருடைய மகள் அந்த அருவியிலே தவறி விழுந்ததால்
அவரை காப்பாற்றுவதற்காக இவரும் நீரிலே குதிக்க 2 பேரும் அந்த நீரோட்டத்தில் கலந்து இறந்து போனார்கள். இந்த நிகழ்வு நிகழ்ந்தது 1925ஆம் ஆண்டு. இந்த கொடுமையான நிகழ்வு மட்டும் நிகழாமல் இருந்திருந்தால் உண்மையிலேயே வ.வே.சி. ஐயருடைய அந்த சுதந்திர பணி தொடர்ந்திருக்கும். 1925இல் இவர் மறைந்து போகிறார். ஆனாலும் கூட நாட்டுக்கு உழைத்த பெருமையும், நாட்டுக்கு உழைக்க வேண்டும் என்று இளைய சமுதாயத்தை தூண்டிய பெருமையும் இவருக்குத்தான் உண்டு. வ.வே.சி. ஐயரின் இலக்கிய பணியும், வ.வே.சி. ஐயர் நாட்டுக்கு உழைத்த நற்பணியும் என்றைக்கும் நம் நினைவில் நிற்கும். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். வணக்கம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.